அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாருக்குமே ஒரு சின்ன இது இருக்குது. நம்ம முகத்தை ஃபேஸ்புக்கில் எப்படி காமிக்கிறது அப்படின்னு சில பேர் கடை வச்சுருப்பாங்க. அதை எப்படி நம்ம கடையை எடுத்து போடுறவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. சில பேர் அவங்க கட்சியில் இருப்பாங்க. சில பேர் சில இதில் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அதை எப்படி அந்த ஃபேஸ்புக்கில் எடுத்து போடுறதுங்கிறது தெரியாது. இப்போ பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டிக்கு போகிறேன் ஹாய் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன் ஹாய் இந்த மாதிரி தான் போட தெரியும் மாதிரி அதுக்கு மேலே அவங்களால டெவலப் பண்ண தெரியாது. அவங்க தான் என்ன செய்யணும்னா முதல் ஃபேஸ்புக்கில் வந்து சில இதில் வந்து லைக் பண்ணி போடணும், அதாவது ஷேர் பண்ணுறது. நல்ல கண்டென்ட் வந்து எனக்கு ஷேர் பண்ணி பார்க்குங்க. அதில் எப்படி வியூஸ் வருது, என்னென்ன கமெண்ட் வருது பார்த்துட்டு நமக்கு அடிப்படை என்ன தேவைன்னா அதுதான் அடிப்படை. போய் எடிட்டிங் ஆப், அதாவது இன்சார்ட் ஆப் இருக்குது, டிஎன் ஆப் இருக்குது, கேன்வா ஆப் இருக்குது, இன்னும் நிறைய ஆப் இருக்குது. சின்ன பசங்கன்னா அவங்க வந்து பிறக்கும் போதே செல்ஃபோனில் பார்க்குறாங்க. அவங்க ஈஸியாக எடிட் பண்ணிடுவாங்க. நம்மளம்மா ஏஜ் உள்ளவங்களுக்கு யார்ட்டையும் கேட்க கூச்சமாகவும் இருக்கு. நம்ம அதை பற்றி யார்ட்டையும் பேசவும் முடியாது. வேப்பாவும் வயசுக்கு இதெல்லாம் தேவையானு கேட்டுருவாங்க. அப்போ நம்ம இதை போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணி நமக்கு ரொம்ப ஈஸியான ஆப் எதுனா இன்சார்ட் ஆப். இதை போய் கொண்டு ஒன்றா எடுத்து பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ஃபேஸ்புக்கில் சின்ன நிகழ்ச்சிகளை எடுத்து லேசாக எடிட்டிங் பண்ணி போடணும். இப்போ கோயிலுக்கு போனீங்கன்னா கோயில் நிகழ்ச்சி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி எடுத்து அந்த இன்ஸ்டால் ஆப்பில் போய் அதிலே கட்டு ஸ்பிரிட்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பழகிட்டு கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி அதிலே வாய்ஸ் இருக்குது, அந்த வாய்ஸ் யூஸ் பண்ணி எடிட்டிங் பண்ணிவிட்டு அந்த வாய்ஸை நீங்களே போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே போடணும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்புறம் கூச்சப்படாமல் யார்ட்டையுமே போய் நம்ம அதாவது யார்ட்டையுமே நம்ம ஒரு பேட்டி எடுக்க முடியாது. நம்மள்ட்ட நெருங்கின சொந்தம் நம்மளை ரொம்ப பழகவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஒரு சின்ன உங்களை பற்றி சொல்லுங்கள், அது எடுத்து சொல்லலாம் அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட பேசும்போது நமக்கு அது கூச்சம் வராது. அதை அப்படியே இந்த ஆப்பில் போய் நல்லா எடிட்டிங் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா யூடியூப் போகணும். யூடியூப்பில் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே யூடியூப்பில் போனோன்னா நீ அதை செய்ய இதை செய் இந்த செட்டிங்கை மாற்றி வியூஸ் விளையாடணும். சின்ன கண்டென்ட் போடணும், ஷார்ட்ஸு வீடியோ போடணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் லாங் வீடியோலாம் வர்றதுக்கு ரொம்ப காலமாக வியூஸ் இருக்குது. நம்மளை பற்றி உள்ள தெரியணும் ஒரு பேருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டிங்கன்னா யூடியூப்லேயும் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். எதுவுமே ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு வந்து வயசு தான் காரணம் இல்லை. நம்மளுடைய முயற்சியும் நம்ம கூச்சப்படாமல் யார்ட்டையும் ஒரு நெருங்கி பழகி அந்த பேட்டியில் எடுக்கக்கூடிய அந்த ஒரு இது இருந்தாலே போதும். இதுக்கு மேலே தான் அடுத்த வர நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்னென்ன சொல்கிறேன். நன்றி.